இப்போ இந்த திடீர் மரணம் அப்படிலாம் நம்ம கேள்விப்படுவோம் சார். நல்லா தான் இருப்பாங்க. இன்னைக்கு காலையில பார்த்திருப்போம், நாளைக்கு காலையில பார்த்தா அவங்க இறந்துட்டு இருப்பாங்க. அந்த திடீர் மரணம் அப்படிங்கிறது ஏன் வருது? அந்த திடீர் மரணத்தை ஏற்கனவே நம்மனால ஜாதகத்தால கணிக்க முடியுமா சார்? கண்டிப்பா மேடம். மாரகாதி புத்தி வரும் மேடம். பர்ட்டிகுலர் அந்த இடம் மாரகாதி புத்தி வரும்போது 100% இறப்பு வந்து தெரியும் மேடம். இப்போ எனக்கெல்லாம் ஆக்சிடென்ட் நடந்துச்சு மேடம். இப்போ எனக்கு இந்த கையில் காலில் ஆக்சிடென்ட் மேடம். ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு எனக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு உணர்த்திருச்சு. 20 நிமிஷத்தில் எனக்கு ஆக்சிடென்ட் மேடம். உணர்த்தினதுக்கப்புறம் என்ன தான் பண்ணாலும் விதியை மாற்ற முடியாது மேடம். நம்ம குலதெய்வம் ரொம்ப முக்கியம் மேடம். அதை போயிட்டு நான் சாமி கும்பிட்டுட்டு நடக்க போகுதுன்னு ஃபீல் பண்ணிட்டேன். எனக்குள்ளே அந்த தெரிஞ்சிருச்சு. சாமி கும்பிட்டுட்டு என்ன சொல்லிட்டு போனேன் மேடம். போயிட்டு பைக் ஒன்று பாட்டிட்டு கார் எடுத்துகிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணேன். கரெக்டாக 20 நிமிஷத்தில் ஆக்சிடென்ட் மேடம். என் வண்டிக்கு எதுவுமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. போன நாய் உள்ளே வருது விழுந்து 20 நிமிஷத்தில் மெதுவாக தான் போனேன். நான் தான் என்னோட சிந்தனை தான் இந்த காலில் பிளேட் வச்சுருக்கு, இது கை இது மேடம். அது மேலே அது நடக்கும். அந்த இடத்துலேருந்து கரெக்டாக 100% நடக்கும் மேடம். அது பர்டிகுலராக குறிச்சிக்கும். அந்த இடத்துக்கிட்ட நம்ம சொல்லிட்டோம், ஜோதிடராக நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் என்னன்னா வந்து தலைக்கு வர்றது தலைப்பையோட போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வேற ஏதாவது ஒரு விஷயத்துல சின்ன சின்ன ஒரு அசம்பாவிதத்தோட ஒரு விபத்து நடக்கிறத தடுக்க முடியாது. சப்போஸ் நம்ம ஒரு சில நம்ம உணர்ந்துட்டோம், யாரோ ஒரு ஜோதிடர் மூலம் சொல்லி நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா